Hello everyone, hope you are doing great. Today we are going to talk about one goal and one group. Before we start that, I'd like to open with a note. நம்ம எல்லாருமே ஸ்கூலில் மோஸ்ட் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் would have been toppers or above average students. பட் சிஏ வந்தோடனே they would be struggling. அங்கே 80-90 வாங்கிட்டு அதுக்கே கவலைப்பட்டோம். நம்ம இங்கே ஒரு 40-50 வாங்கினதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். That is the situation here. But why is that? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் we have a lot of systems. அங்கே அக்கௌண்டபிலிட்டிக்கு people were there and the deadlines were not pushable. இந்த டேட்டுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே அதை பண்ணியே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்தாப்புல நம்ம படித்தோம். அதனால தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்தது. நார்த்தில் கூட ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்லியிருப்பார், CA is actually easier than 10th standard அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எவ்ரிபடி ஸ்டார்டட் ஹேட்டிங் ஆன் him. பட் டு an extent he was right. 10th standard 12th standard அந்த போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ஒரு 3 ரிவிஷன் 3 ப்ரீ போர்டு அவ்வளோ எழுதியிருப்போம். கரெக்டாக சிஏக்கு நீங்கள் கடைசியாக கொடுத்த அட்டம்ப்ட் ஆர் இப்போது கொடுக்க போகிற அட்டம்ப்ட்டுக்கு அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தீங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு செப்டம்பர் மார்ச்சில் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபர் போதே ஒரு 80% ஆஃப் த சிலபஸ் ஒரு தடவை படிச்சிருப்பீங்க. கரண்ட் ஸ்டேட் எடுத்துக்கோங்க, நீங்கள் அப்படி படிச்சிருக்கீங்களா? இல்லை. ரைட்டா, தட் இஸ் ஒன் ஆஃப் தி கோர் ரீசன்ஸ் வை உங்களால் இந்த ஸ்கூலில் ரெப்ளிகேட் பண்ண சக்ஸஸை சிஏல பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூலில் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் இதுக்கு நீங்கள் 12 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க படிக்க அப்படின்னா இங்கே அதே எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் இதுக்கு 2 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சிஏல. ரைட்டா, அதனாலே உங்களுக்கு அந்த இது குறையுது. இஃப் யூ ஸ்டடி லைக் அந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் டியூரேஷனுக்கு வித் தட் மொமெண்டம் யூ ஸ்டடி சிஏ இன்டர்மீடியட் கண்டிப்பாக நீங்கள் 80+ இந்த நார்மல் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ வாங்குவீங்களோ வாங்குவீங்க. அஃப்கோர்ஸ் சிஏல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹையர், பட் தட் டசன்ட் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் ஸ்கோரிங் 60+ அட்லீஸ்ட் மினிமமில். அங்கே நம்ம பண்ணது இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? பிகாஸ் வி லேக்ட் சிஸ்டம்ஸ். நிறைய பேர் அங்கே ஸ்கூல் டாப்பர்ஸாகவும் இருந்திருக்காங்க, ஆனால் ஸ்ட்ரகிள் டு பாஸ் சிஏ. Right, I have compiled a few reasons why that would be. Right, let's go through that first. Right, first thing, one of the major problems is right directions. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு, அண்ட் எதுலேருந்து படிக்கணும், அண்ட் எப்போலேருந்து படிக்கணும் கூட. ரைட்டா, அந்த மாதிரியான ரைட் டைரக்ஷனில் இல்லாமல் பீப்புள் டென் டு டூ த ராங் திங்ஸ் இன் த ராங் டைம் மாதிரி. ரைட்டா, தட் இஸ் அ மேஜர் இது. For example, if you have 2 months, it's better to go for one group. Or study material படிக்கிறது is way better than studying from BAR Act for income tax. ரைட்டா, 1 மந்த்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கணும், 1.5 நாள் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம், ஈவன் தோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை நீங்கள் கேர் பண்ணாமல் போகிறதுனால ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. திஸ் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம் தட் ஐவ் என்கவுண்டர்ட். ரைட்டா, தப்பான டைரெக்ஷனில் எஃபர்ட். ரைட்டா, ஒரு செவர் ஃபுல்லாக டோர் இருக்குனாலும் செவரில் டோர் இருக்குனாலும் செவத்தை போய் உடச்சிக்கிட்டு இருந்தால் கதவு திறக்காது, கதவை தட்டினா தான் கதவு திறக்கும். ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு திங் தட் ஐ ஹவ் சீன் அ லாட் ரைட்டா இஸ் ராங் டைரெக்ஷன். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே மேஜர் இது வந்துட்டு சின்ன கரெக்ஷன் உட ப்ராப்ளி செட் யூ அப் ஃபார் லைஃப் லிட்ரலி. ரைட்டா, அந்த மாதிரியான தப்புலாமே நிறைய பேர் பண்ணுறாங்க. ரைட்டா, தியரி பொறுத்த வரைக்கும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நெசரி, பட் the most important thing is replicating as it is from the book. Right, அந்த மாதிரி நிறையா இருக்குது. Let's move on to the next problem that I have seen is efficiency. நம்ம முதலே பார்த்தாப்புல தான் சிஏல இட்ஸ் அ செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். யூ நீட் டிசிப்ளின் டு கண்டினியூ த கோர்ஸ். ரைட்டா, செல்ஃப் டிசிப்ளின் தான். நோபடி இஸ் கோயிங் டு அக்கௌண்ட் யூ ஆர் லைக் இதில் இவ்வளோ நேரம் பண்ணீங்க, நீங்கள் இவ்வளோ தான் பண்ணியிருக்கணும், இது பண்ணீங்க, அந்த மாதிரி யாருமே கூப்பிட போகிறது இல்லை. வாட் எவர் யூ மிஸ்டேக் யூ மேக் ரைட் நவ், you will only know it that it was a mistake only after the results. ரைட்டா, இப்போ பண்ணுற தப்பு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியுமே தப்புன்ட்டு. ரைட்டா, அந்த அளவுக்கு அந்த மிஸ்டேக் டு இது ரியலைசேஷன் ஃபீட்பேக் லுக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா, ஸோ அதனாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் அ டெட்லைன். நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ இஃப் யூ ஹேட் ஸ்டடி திஸ் மச் ஆர் இஃப் யூ ஹேட் நாட் ஸ்டடி திஸ் மச். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த எஃபிஷியன்சி ட்ராப் ஆச்சு அப்படின்னா கம்மியான போர்ஷன்ஸ் கொடுப்பீங்க அண்ட் லாட் ஆஃப் டைம் வேஸ்ட். இது ஏன் அப்படின்னா நம்ம தனியாக படிக்கிறோம் அண்ட் ஒரு அர்ஜென்சியே இல்லை, இதுக்குள்ளே இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறப்பல ஒரு அர்ஜென்சியே இல்லை. ரைட்டா, அதுக்கப்புறம் மூணாவதாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ்.
நம்ம படித்தது போதுமா, படித்த விதம் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் ஐசிஏயோட ஸ்டாண்டர்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசிஏயோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, ஐசிஏ ஸ்டாண்டர்டுக்கு ஆன்சர் எழுதுகிறாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா? மோஸ்ட் கேசஸில் திஸ் ஹேஸ் நாட் பீன் ப்ராப்பர், ரைட்டா? ஏன் இப்படின்னா, நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கே இல்லாமல் படிக்கிறோம். நம்ம படிச்சுட்டு நமக்கு இது வேணும், இந்த அவுட்கம் வேணுங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கே இல்லாமல் நம்ம பாட்டு படிக்கிறோம். அது புரியுதுன்னு ஒன்றே போயிடும். தியரிக்கெலாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சால் பற்றதில்ல, அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம். சம்ஸுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தப்பு பண்ணாலே ஐசிஐ வந்துட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க, ஃபுல் 0 மார்க்ஸ், ரைட்டா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது திஸ் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால தான் அங்கே ஈவன் ஸ்கூல் டாப்பர், டாப் 5 மார்க்ஸ் நல்ல ரேங்க் வாங்குகிற பசங்க சிஏ வந்தால் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு மேஜர் காரணமே இந்த 3 ரீசன்ஸ் தான், ரைட்டா? எஃபெக்டிவ்னஸில் என்ன சொல்கிறேன், ஒரு பெஞ்ச் மார்க்கே இல்லை, ஐசிஏவோட ஸ்டாண்டர்ட் வேறு இருக்குது, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் வேறு இருக்குது, மேட்சே ஆகாமல், ரைட்டா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால ஆர் இந்த மாதிரி விஷயத்தோட கான்சிக்வன்ஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் திங், ஹார்ஸ் ரியாலிட்டி ஆஃப் ஐசிஏ ஸ்டாண்டர்ட். எத்தனை பேர் எக்ஸாம் கொடுக்கும்போது ஒரு 50 to 60 வரும்னு நினச்சிருப்பீங்க, பட் இன் ரியாலிட்டி 30s வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர், ஏன் நானுமே வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த ரியாலிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அந்த ஃபீட்பேக்கில் ரொம்ப தூரம். நீங்கள் இப்போ பண்ணுற தப்பு ஒரு 3 மாதம் கழித்து எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் கழித்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியும், ரைட்டா, நீங்கள் ப்ரிப்பரேஷனில் பண்ணுற மிஸ்டேக், ரைட்டா? ஐசிஏ இஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் வெரி, அவங்களோட இதில் கோல்டு ஹார்ட்டடாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் த ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி ப்ரொஃபஷன், ரைட்டா? பட் நம்ம ப்ரிப்பரேஷன் வீக்காக இருக்குது, நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்டர்ட் இஸ் நாட் அப் டு த மார்க்னா வி வில் பி இன் தி சாப்பிங் லைன், ரைட்டா? அதுதான் இங்கே. அண்ட் அன்சர்டன் ரிசல்ட்ஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எஃபெக்டிவாகவும் படிக்கல, டைமையும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணல, அண்ட் தப்பான டைரக்ஷனில் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரிசல்ட்ஸ் இஸ் சர்டன்லி அன்சர்டன், ரைட்டா? வருமா, பாஸ் ஆகுமா, ஆகாதா, nobody can predict that, literally இல்லை. and ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. there is only 5% chance that you cannot predict the results. ஒருத்தர் ஓரளவு எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு வச்சு அந்த கொஞ்சம் ஹானஸ்ட் ரியலைசேஷன் இருந்தாலே பாஸ் ஆக போகிறோமா ஃபெயில் ஆக போகிறோமாங்கிறத ஒரு கட் ஃபீல் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் யூ வில் பி 75% ரைட். பாஸ் ஆக போகிறோன்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃபெயில் ஆக போகிறோன்னு நினச்சாலும் அந்த இல்யூஷனில் இருக்கும்போது தான் அது தெரியாமல் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த இதில் பண்ணும்போது அன்சர்டன் ரிசல்ட்ஸ். அண்ட் முக்கியமாக இதில் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டன்சி எஃபெக்ட் ஆகும், ரைட்டா? நம்ம எஃபிஷியண்ட்டாக படிக்கலை அப்படிங்கிறப்போ நம்ம கன்சிஸ்டன்சியே எஃபெக்ட் ஆகும். நம்ம மொதல் நாள் ஒரு மாதிரி படிக்கணும்னு நினச்சிருப்போம், அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸாக ஒரு 3 தடவை போடணும், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், ஏஎஸ் எல்லாத்துக்கும், அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம், ஒரு பிளான் வச்சுருப்போம். நம்ம இன்னெஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளானுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், ரைட்டா? நம்ம ரியாலிட்டியும் பிளானுக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பிளானுக்கும் மேட்சே இருக்காது. இதனால தான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்சி வில் அஃபெக்ட் திஸ் சினாரியோ, ரைட்டா? இந்த எஃபிஷியன்சிங்கிற ஒரு ஃபேக்டர்னால இவ்வளோ அஃபெக்ட் ஆகும். சரி, இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் வாட் யூ வில் பி நீடிங் இஸ் அக்கௌண்டபிலிட்டி, ரைட்டா? யூ ஷுட் பி அக்கௌண்டபிள் டு சம்படி, யுவர் டூட்டர், யுவர் மென்டார், யுவர் சீனியர்ஸ், பியர்ஸ், ஈவன் யுவர் பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பர்சன் ஆர் சம்படி டு டூ தட். அக்கௌண்டபிலிட்டி கேன் பி ஆஸ் ஸ்மால் அஸ் டெல்லிங் யுவர் பிளான்ஸ் டு ஆஸ் மச் அஸ் உங்களோட உட்காந்து படிக்கிறது வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி கேன் ஸ்டெம், ரைட்டா? அதுக்கப்புறம் டெட்லைன் பேஸ்ட் ப்ரிப்பரேஷனை இந்த டேட்டுக்குள்ளே இதை முடிக்கணும், இது தாண்ட விடக்கூடாது அப்படிங்கிறத செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அதை கண்டினியூஸாக அச்சீவ் பண்ணிட்டே வரணும் ஒரு டெட்லைனையும், ரைட்டா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சில பேர் செட் பண்ணுவீங்க, பட் அட்லீஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 டேஸ்க்குள்ளேயாச்சும் அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும். அண்ட் நம்ம எஃபெக்டிவ்னஸ்க்கு வருவோம். கான்செப்சுவல் கிளாரிட்டி, ரைட்டா? என்ன தான் நீங்கள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் ப்ராக்டிஸ்ன்னு இருந்தாலும் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும், ரைட்டா? அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினையே இன்டர்பிரட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள். ரைட் டைரக்ஷன்ட்டு எது சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த இதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் வேணும், எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக போடணும். சம்ஸாக இருந்தால் ஆன்சரை பார்க்காம பேப்பரில் போட்டு பார்க்கணும், அதுவும் ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கணும், ஃபுல் புக்கையும் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டோட ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 60+ ஃபார் ஷுவர், ரைட்டா? தியரி பொறுத்த வரைக்கும் அப்படியே புக்கில் இருக்கிறது ரெப்ளிகேட் பண்ணணும், கீவேர்ட்ஸ், புக் லாங்குவேஜ், ரைட்டா? அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் அ ஸ்ட்ராங் கன்க்ளூஷன்.
இந்த டைரக்ஷனில் போகும்போது இட் வில் பி வெரி பெட்டர். ரைட்டா? தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. சிஏ இஸ் ஆக்சுவலி நாட் அ ரேஸ், இட்ஸ் அ மேரத்தான். ரைட்டா? ஒரு வாரம் படித்து சண்டே டெஸ்ட் எழுதிட்டு போகிறாப்புல இருக்கிற கோர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அ மேரத்தான். மோஸ்ட் பீப்புள் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 4 months to 3 months மினிமம் ஃபார் எவ்ரி அட்டெம்ப்ட் ஆர் எவ்ரி எக்ஸாம். ரைட்டா? அந்த யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் தட் மச் டைம் இல்லையா? ஸோ அந்த டைமில் உங்கள் சர்க்கிளுங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் யாரெல்லாம் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட்டிங்காக, உங்களுக்கு என்கரேஜிங்காக, உங்களோட இன்லைன் இருக்கிற அந்த ஒரு சீரியஸ் சர்க்கிள் இருக்கும்போது இட் வில் பி வெரி குட். யூ டோன்ட் நோ த பொட்டன்ஷியல் that you will have when you have a competitive friend. ஒரு ஃப்ரெண்ட் who is also studying. நீங்கள் நிறைய பேர் ஸ்கூலில் இருக்கிற டாப்பர்ஸாக இருந்தாலும் யோசிச்சிருப்பீங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேரில் ஒருத்தர் நல்லா படித்தாலும் இன்னொருத்தர் நல்லா படிப்பார். ஸோ whenever one person is down, other person will automatically pull up the other person மாதிரி ஆயிடும். 2 பேரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீரியஸ் ஸ்டடி சர்க்கிள் who are not distracting, who are helping each other, அது இருக்கிறது இஸ் அன்மேட்ச்டு. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம அந்த ரைட் டைரக்ஷன் ஏன்னா ஒருத்தர் தப்புணுமோ இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரைட் டைரக்ஷனும் வரும். These things will improve your chances of clearing CA by a significant amount. ரைட்டா? இந்த எல்லா சொல்யூஷனும் வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிற இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபோக்கஸ் எடியூ. ரைட்டா? எப்படி இது நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் டியூட்டர் மாடல்னு ஒன்று ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபேக்கல்ட்டி செஷனில் வாட் வி வில் பி டூயிங் இஸ் 100% கவரேஜ் வித் தி இன்டென்ஷன் ஆஃப் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இது இஸ் ஆல்வேஸ் லைக் யர் ரெகுலர் லெக்சர். நீங்கள் பார்க்குற எல்லா ரெகுலர் லெக்சர் எல்லா இடத்துலையும் இருக்கிற ரெகுலர் லெக்சர் தான். பட் வாட் ஆக்சுவலி செட்ஸ் அஸ் அப்பார்ட், வாட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், எது எங்களோட அந்த 70% பாஸ் ரேட்டுக்கு முக்கியமான ஃபேக்டர், எது வந்துட்டு அந்த சீக்ரெட் சாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூட்டர் செஷன் தான். டியூட்டர் செஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபேக்கல்ட்டி செஷன் பார்த்துட்டு லைக் ஃபேக்கல்ட்டி செஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு யூ வில் பி அலாட்டட் டு அ குரூப் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டியூட்டர் இருப்பாங்க. இந்த டியூட்டர் செஷனில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ்லேயே படித்து முடிப்பீங்க. இதே ஒரு சம் பேப்பராக இருந்தால் டைமர் வச்சு அந்த சம்ஸை சால்வ் பண்ணுவீங்க அண்ட் டிஃப்ரெண்ட் சம்ஸும் சால்வ் பண்ணுவீங்க. அந்த செஷன்லேயே எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஆட்டிடியூடோட சால்வ் பண்ணுவீங்க. இதே ஒரு தியரி லெசனாக இருந்தால் அந்த டியூட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த தியரியில் இருக்கிற ஒரு லைன் பேராவையும் ரீட் அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டைமர் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா, உங்களால் அப்படியே அதை ரிசைட் பண்ண முடியுதா, உங்களால் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடியுதா, இது மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அந்த டியூட்டர் செஷன் டைம்லேயே யூ வில் பிகம் எக்ஸாம் ரெடி. உங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் டியூட்டர் செஷன்லேயே முடிஞ்சிடும். இதை தவிர நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஓரியன்டட். வி ஆர் பிளானிங் ஒன்லி வித் அ மோட்டிவ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் May 2025. ரைட்டா? எங்கள் என்டையர் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ரிப்பீட்டிங் அகெயின். ரைட்டா? ஒரு தடவை ஏற்கனவே ரெகுலர் ட்ரை பண்ணியிருக்கேன், ரெகுலர் கிளாஸ் போயிருக்கேன், ஒரு தடவை கொடுத்துருக்கேன், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிளியர் இட், பட் ஐ வாண்ட் டு கோ ஆல் இன் அண்ட் கிளியர் இன் May 2025. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வி ஹவ் டிசைன் தி கோர்ஸு. ரைட்டா? சக்ஸஸ் இன் May 2025 மனசில் வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஷெட்யூல்லேருந்து எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் டாப் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸாக எடுப்போம். அண்ட் அதை தவிர கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ், டெஸ்ட்டு, ரிவிஷன் மேரத்தான் எல்லாமே பண்ணுவோம். ரைட்டா? இதை தவிர உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஷெட்யூல்லேருந்து வில் கோ த்ரூ. ரைட்டா? ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா குரூப் 1 எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் திங் we are a completely online and live class. We do not offer any recording. ரைட்டா? We are a completely online and live class. We do not offer any recording. Simple fact, ரெக்கார்டிங் கொடுத்தா you will take your own time. 3 hours வீடியோவை ஒரு 5 hours எடுத்துப்பீங்க. இட் இஸ் வெரி லெஸ் எஃபிஷியன்ட். ரைட்டா? லைவ் இருக்கும்போது கிளாஸ்லேயே உட்காந்து பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளிச் வரலாம், பார்க்க முடியாமல் இருக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் we will give you a recording but only after our approval. அண்ட் உங்களுக்கே அப்படி புரியல அப்படின்னா கூட ஃபேக்கல்ட்டி வில் பி வெரி கிளாட் டு எக்ஸ்பிளைன் இட் அகெயின் டு யூ. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் செஷன் தான் இருக்கும். சரி, டைமிங்ஸ் என்ன அப்படிங்குவோம். ஃபுல் டே கிளாஸஸ் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? ஃபுல் டே கிளாஸ். நம்ம ப்ரையாரிட்டி வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் இன் இருக்கணும். ரைட்டா? இதை மட்டும்தான் எடுத்து கவனமாக எடுத்து இந்த அடுத்த 3 மாதத்தில் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி
கிளியர் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட இருக்கணும். ரைட்டா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நம்ம கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாமே ஃபுல் டேஸ் தான் இருக்கும். ரைட்டா, டேட் பார்த்திங்க அப்படின்னா February 8 to April 20th. போத் குரூப்ஸுக்குமே அந்த இது தான் இருக்குது. ஆனால் போத் குரூப்ஸும் செப்பரேட். இதர் குரூப் 1 யூ கேன் என்ரோல் ஆர் குரூப் 2 மாதிரி தான். ரைட்டா, ஃபார் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வி ஹேவ் 100 hours of faculty hours and 75 hours of tutor session. 100 hours of faculty ஹவர்ஸில் ஃபேக்கல்ட்டி செஷனோட 100 ஹவர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி வில் சால்வ் ஆல் தி இன்ஸ்டிடியூட் சம்ஸ். ரைட்டா, அண்ட் செலக்டட் இது டெஸ்ட் இயர் நாலேஜ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். டெஸ்ட் இயர் நாலேஜ் இல்லை, அந்த RTP, MTP அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அந்த கொஷின் பேங்க்லேருந்து செலக்டட் சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடாக இல்லாமல் ஸ்பெஷல் சம்ஸ் இருக்கும்ல, போடுறதுக்கே கஷ்டம், அந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் மட்டும். அண்ட் அதோடு சேர்த்து 100% ஆஃப் ICS ஸ்டடி மெட்டீரியல் ஃபேக்கல்ட்டி செஷனில் சால்வ் பண்ணுவாங்க. இதே டியூட்டர் செஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூ வில் பி சால்விங் ஆல் தி ICA சம்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், டெஸ்ட் இயர் நாலேஜ், அண்ட் அதை தவிர அந்த செலக்டட் சம்ஸ், அண்ட் அதை தவிர கொஞ்சம் அடிஷ்னல் சம்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா குரூப். இது மாதிரி தான் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸும் போகும், டேக்ஸ் போகும், FM போகும், காஸ்டிங்கும் போகும். ரைட்டா, லா அண்ட் ஆடிட், SM அந்த மாதிரி தியரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி செஷனில் உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருவாங்க. they will be going over the key concepts in the lesson. ரைட்டா, tutor sessionல the tutor will be explaining line by line of the study material and give you a timer. ரைட்டா, அந்த டைமருக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு the tutor after the timer will ask each one of you to randomly recite. ரைட்டா, ஒருத்தராக செலக்ட் பண்ணி ரிசைட் பண்ண சொல்லி செக் பண்ணிட்டு, ஆர் யூ ப்ரிப்பேர்ட் இந்த டாபிக் அப்படின்னதுக்கப்புறம் எவ்ரிபடி ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இது மாதிரி தான் என்டையர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வில் கோ ஆன் ஃபார் போத் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ரைட்டா, நம்ம கிளாஸ் எல்லாமே ஆர் டிசைன் ஃபார் எய்தர் ஒன் குரூப் தான். ரைட்டா, நம்மகிட்ட வரும்போது ஒரு குரூப் தான் எடுக்கிறாப்புல இருக்கும். இதை தவிர கிளாஸ், ஃபேக்கல்ட்டி செஷன், டியூட்டர் செஷன் தவிர என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் இருக்கும். ரைட்டா, வீக்லி எய்தர் இட் இஸ் அ சாப்டர் ஆர் கிளப்பிங் ஆஃப் 2 to 3 சாப்டர்ஸ் அந்த வீக் கவர் பண்ணது இருக்கும். அதை தவிர ஃபுல் டெஸ்ட்டும் வைப்போம். நம்ம இந்த டெஸ்ட் இல்லாமல் வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வில் கிவ் யூ அ ஸ்மால் ரிவ்யூ வீடியோ ஃப்ரம் அவர் ரிசோர்ஸ் பர்சன். இந்த என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் கவர் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மந்தில் வீல் ஹாவ் அ ரிவிஷன் மேரத்தான் மாதிரி. ரைட்டாக, டார்கெட்ஸ் கொடுத்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி அது முடிஞ்சோடனே ஒரு டெஸ்ட் வைக்கணும். இது வந்துட்டு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அண்ட் 60% ஆஃப் த போர்ஷன் இதில் கவர் ஆகிருக்கும். ரைட்டாக, அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வல்ஸில் யூ கேன் டாக் டு அவர் மென்டார்ஸ் அஸ் வெல், அண்ட் ஐ வில் ஆல்சோ பி தேர் டு கைட் யூ இன் எவ்ரி ஸ்டெப் ஹியர். ரைட்டாக, this is what we offer at Focus right now for you to clear it and make it your last attempt. So we'll have a look at what it would look like if you are studying with Focus for May 2025 அப்படிங்கிறத பார்ப்போம். First thing, by February end or March first week you will be completing 1/3 of the top priority lessons. Right, and by March end, right, 31st March குள்ள you will be completing 70% of the syllabus, and by April 20th at any cost you will be completing 100% of the syllabus. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த டேட்ஸ் அண்ட் வீக்ஸ்லாம் வந்துட்டு நாட் த ஃபேக்கல்ட்டி செஷன். நீங்களே படித்து முடிப்பீங்க, நாங்கள் முடிப்போங்கிறது மட்டும் சொல்லலை. ரைட்டா, நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்து இந்த அளவுக்கான போர்ஷன்ஸ் முடிப்பீங்க பை தீஸ் வீக்ஸ். தட் இஸ் அவர் இது ரைட்டா ஆஃபரிங். ரைட்டா, அது தவிர என்ன நடக்கும் அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் April 20th அப்புறம் we'll have April 23, 25 and 27 either of the groups-க்குமே we'll have a full test. ரைட்டா, full test after April 20th இருக்கும், so that you have enough time to prepare for your first exam. ரைட்டா, அது தவிர from April 1 to April 20th for 100 marks we'll have the revision marathon and the segment test. ரைட்டா, இது 60% மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும். அண்ட் அந்த இது வந்து ஃபார் 100 மார்க்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க along with daily targets. இதில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கவர் 70%னாலே யூ வுட் பி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் தான். ரைட்டா, இது வந்து எங்களோட இருந்தா அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிப்பீட்டடாக எவ்வளோ வாட்டி நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் வில் பி வெரி குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத வி ஹவ் பீன் எம்ஃபசைசிங் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ. கரெக்டாக? ஸோ அந்த இதிலே சொல்கிறேன், வென் யூ ஆர் எப்போ வந்துட்டு உங்களோட 3rd டைம் ப்ரிப்பரேஷன் முடிப்பீங்க அப்படிங்கிறப்பல பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பரேஷன் டியூட்டர் செஷன்லேயே முடிச்சிருவீங்க. ரைட்டா, டியூட்டர் செஷன் முடிய யூ வில் பி கம்ப்ளீட்டிங் விச் வில் பி பை April 20th ஃபுல் சிலபஸ் சொல்கிறேன். ரைட்டா, செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன். ரைட்டா, செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷனும் இந்த டியூட்டர் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீக்லி ஒரு டெஸ்ட்டு, ஒரு அசைன்மெண்ட்டு அது மாதிரி வச்சுட்டு வருவோம்ல, அதே சைக்கிளில் இஃப் யூ ஃபாலோ யுவர் செகண்ட் டைம் ப்ரிப்பரேஷன் வில் ஆல்சோ பி எஃபெக்டிவ்லி ஓவர். ரைட்டா,
இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு கொஞ்சம் 2/3 ஆஃப் த போர்ஷன் ஆர் 1/3 ஆஃப் த போர்ஷன் இருக்கும்ல, வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 40% வச்சுக்கலாமே. அந்த போர்ஷன்லாம் வந்துட்டு தேர்ட் டைம் படிச்சிங்க அப்படின்னா யூல் பி இன் அ பொசிஷன் டு ஈவன் ஸ்கோர் அன் எக்ஸாம்ஷன், ரைட்டா? அந்த இது எப்போ ரெடியாக இருப்பீங்க அப்படின்னா, நம்ம ரிவிஷன் மேரத்தான் படிக்கிறீங்கல்ல, இந்த ரிவிஷன் மேரத்தான் அது படிக்கிறப்பவே நீங்கள் அந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே தேர்ட் டைம் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும், ரைட்டா? இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டென்சிவாக பண்ணிங்க அப்படின்னா யூல் பி ஈஸிலி எக்ஸாம் ரெடி. என்ன இந்த வேர்டு ஈஸின்னு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஜாப், ரைட்டா? இந்த ஷெட்யூல் படி இருக்கிறதோ, இதில் இந்த சிஸ்டமில் உட்காந்து படிக்கிறதோ, இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஈஸி ஜாப். ஐ ஆம் நாட் கோயிங் டு டெல் யூ இட்ஸ் ஈஸி. பட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் ஷுவராக பாஸ் ஆக முடியும், ரைட்டா? தட் இஸ் மை என்டையர் பாயிண்ட். இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும், ரைட்டா? அதுக்கு நாங்கள் இருக்கோம் இன் எவ்ரி ஸ்டெப், ரைட்டா? உங்களோட எல்லா ஸ்டெப்லையும் நாங்கள் இருக்க போகிறோம். அதுக்கு தேவையான சிஸ்டம், ரிசோர்ஸஸ் எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். தட் இஸ் அவர் என்டையர் திங், ரைட்டா? இந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். யூ ஹேவ் டு கம் ஆல் இன். அதனால தான் சொல்லிட்டோம், ஃபுல் டே கிளாஸஸ் ஆல் இன் வந்தே ஆகணும், ரைட்டா? யூ ஹேவ் டு மேக் அ லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் ஃப்ரம் நாட் கோயிங் டு ஃபியூ வெட்டிங்ஸ், ஃப்ரம் நாட் கோயிங் அவுட் சைட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அ லாட், ரைட்டா? இந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இட் இஸ் ஃபார் லெஸ் தென் 3 months, ரைட்டா? ஒரு ஃபுல் குரூப், ரைட்டா? அ லாட் இஸ் இன் ஸ்டேக், யுவர் லைஃப் இஸ் இட் செல்ஃப் இன் ஸ்டேக், ரைட்டா? ஸோ இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற மாதிரியான சிஸ்டம் தான் க்ரியேட் பண்ணி தரோம். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் பாஸ் ஆகிடலாம், நிறையவே மார்க் வாங்கலாம்னு உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கான சிஸ்டம் தான் நாங்கள் ஃபோக்கஸில் ஆஃபர் பண்ணுறோம். வித் குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ், tutors and your accountability system, you will be able to put in your 200% potential. That is the entire offering, ரைட்டா? நம்ம எல்லா போஸ்டர்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவோட இதுலேயுமே தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, 1 goal 1 group make it your last attempt அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஏன் ஒரு குரூப், ஏன் 2 குரூப் போகக்கூடாதா? அஃப்கோர்ஸ் 2 குரூப் போகலாம், ஆனால் 3 months பத்தாது. யூ வில் நீட் அட்லீஸ்ட் another 1.5 மாதம் to 2 மாதம் தேவைப்படும், ரைட்டா? ஏன் ஒரு குரூப்புக்கு அப்படின்னு எடுத்துப்போம். ரைட் நோ வி ஆர் நியர் ஃபெப், ரைட்டா? வி ஆர் நியர் ஃபெப்லேருந்து மே வந்துட்டு லெஸ் தேன் 3 months இருக்குது, லெஸ் தேன் 3 months. இப்போ நான் சொன்னதை வச்சு இஃப் யூ கேல்குலேட் 500+ hours ஆஃப் எஃபர்ட் ஃபார் ஜஸ்ட் ஸ்டடிங் அண்ட் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் 1 குரூப் தேவை. ஷுவராக ஒரு குரூப் பாஸ் ஆகிறதுக்கு 500 மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும், ரைட்டா? ஃபெப்லேருந்து மே எஃபெக்டிவாக பார்த்தா எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 750 hours தான் இருக்குது, ரைட்டா? இந்த 750 ஹவர்ஸ்க்குள்ளே எஃபெக்டிவாக படிக்கணும், ரைட்? சரி, அப்போ எப்படி வந்துட்டு ஒரு குரூப்புக்கு 250 hours எக்ஸ்ட்ரா இருக்கே, நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேனே, இதில் குறைச்சா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் போடுற ஒரு பிளானும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா? இல்லை. செல்ஃப் ஸ்டடியில் போகிறப்போ அண்ட் இந்த அசைன்மெண்ட் டெஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்போ இட் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். ஒரு பிளானும் ஏதாச்சும் சொதப்ராப்பில் இருந்தாலும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு ப்ரெஷர் ஃப்ரீ ஜோன் இருக்கணும். இந்த எக்ஸாக்ட் ஒரு இன்ச்சு கீழே விழுந்தாலே ஃபெயில் ஆகிற மாதிரி சினாரியோ இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸோடு இருந்தது அப்படின்னா த சர்டனிட்டி will increase, right? The probability of you clearing this group will significantly be more than if you put in both groups with the same time, right? And the probability வச்சு தான் நம்ம என்டையர் இது பிளான் பண்ணுறோம், ரைட்டா? டைம் எஃபிஷியன்ட் இது, ரைட்டா? அன்சர்டனிட்டி ரொம்ப கம்மி, ரைட்டா? பிளான் ஃபெயில் ஆனாலும் சீக்கிரமாக வெளில வந்துடலாம், கெட் பேக் பண்ணிடலாம், ரைட்டா? அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாம். இப்போ இந்த அட்டெம்ப்ட் விட்டால் இன்னொரு 6 மாதம் இருக்குது. ஒரு குரூப்பாக எழுதி 1 வருஷம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரே இது எழுதி 6 மாதம். தட் வாஸ் அ குட் ஹைப்போதிசிஸ், தட் வாஸ் பாசிபிள், ரைட்டா? பட் ரைட் நவ் வாட் வி ஆர் இன் அ ஸ்டேட்டஸ், வி ஹாவ் 3 exams எவ்ரி இயர், ரைட்டா? முன்னாடி 2 இருந்தது, இப்போ 3 exams எவ்ரி இயர். மேக்கு அப்புறம் செப்டம்பர் இருக்குது, ரைட்டா? சேர்த்தாலே உங்களுக்கு 7 மாதம் தான் ஆகுது, 8 மாதம் வச்சுக்கலாம், ரைட்டா? 6 மாதத்தில் ஒரு குரூப் போத் குரூப்ஸ் எழுதுறதுக்கு 8 மாதத்தில் 2 குரூப் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு வெளில. யூ ஆர் ஸ்டில் சேவிங் 4 months, ரைட்டா? யூ ஆர் வெல் அஹெட் ஆன் யுவர் பிளான் ஆர் அட்லீஸ்ட் ஆன் ட்ராக் ஆன் யுவர் பிளான், ரைட்டா? ஒரு குரூப் மேலே ஒன்று செப்டம்பரில் ஒன்று கிளியர் பண்ணால் கூட, ரைட்டா, இட் இஸ் வர்த் த ரிஸ்க், ரைட்டா? யூ கேன் அஃபோர்ட் டு ரைட் 1 group at a time, புட் இன் ஆல் தி எஃபர்ட்ஸ். புரியலனாலும் சரி, சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ ஒரு இதுக்கு 3 hours தான் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு அது புரியல, இல்லை அது நீங்கள் தப்பாக போடுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் இனஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் டு ரீடூ இட், ரைட்டா? அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற இந்த 3 months ஃபார் 1 group கொடுக்குறதே அதுக்கு தான். அந்த ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு அவுட் டூ யுவர் செல்ஃப். அந்த அவுட் டூ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு எக்ஸாம்பிளரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ நீட் தட் ஸ்பேஸ், ரைட்டா? அந்த இதுக்கு தான் சொல்கிறேன், 1 goal 1 groupன்னு இந்த மேக் எடுத்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்காக 200% எஃபர்ட்ஸை போட ஆரம்பிங்க, ரைட்டா? அதுக்கு
ப்ளீஸ் ஜாயின் ஃபோக்கஸ். வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி ஸ்டெப், ரைட்டா? தட் இஸ் அவர் கமிட்மெண்ட். வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி ஸ்டெப் வித் வாட் எவர் யூ நீட் டு கிளியர் May 2025, ரைட்டா? அதுக்கு வி ஆர் ஆல் இன் வித் யூ. நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சா வில் பி டேக்கிங் 2 steps at a time, ரைட்டா? தட் இஸ் அவர் என்டையர் அப்ரோச், ரைட்டா? I'll end this video by telling our normal line, ரைட்டா? Join focus and make May 2025 your last attempt.